சிறியவர் பெரியவர் என பாரபட்சமின்றி வாட்டி வதைக்கும் நோய்களில் ஒன்றுதான் இந்த நீரிழிவு நோய். இந்நிலையில்தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு HbA1c என்னும் பரிசோதனையை நாம் ஏன் மேற்கொள்ள வேண்டும், அதன் அவசியம் என்ன போன்ற கேள்விகளுக்கான விடையை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நீரிழிவு நோயாளிகள் தங்களின் இரத்த சர்க்கரை அளவை பரிசோதிக்கும் அந்த நாள் மற்றும் அதற்கு முந்தைய நாள் என்ன உணவு சாப்பிட்டார்களோ அதை பொறுத்துத்தான் இரத்த சர்க்கரை அளவு இருக்கும். ஆனால் சிலர் இரத்த பரிசோதனைக்கு செல்வதற்கு முன்தினம் மற்றும் இரத்த பரிசோதனை செய்யும் அதே நாளில் கட்டுக்கோப்பாக தங்களது உணவு முறையை கடைபிடிக்கிறார்கள். எனவே இரத்த சர்க்கரை அளவு சீராக இருப்பது போலத்தான் அது காட்டும். ஆனால் அவர்கள் மற்ற நாட்களில் வாய்க்கு ருசியாக ஏதேதோ உணவுகளை சாப்பிட்டு விடுவார்கள். இதனால் சர்க்கரை அதிகமாகும், ஆனால் அது வெளியில் தெரியாது. இதே நிலை நீடித்தால் நீரிழிவு நோய் அவர்களின் உடல் உறுப்புகளை பாதித்து மேலும் அந்த நோயை தீவிரப்படுத்தலாம். இதில் இருந்து நமக்கு தெரிய வருவது என்ன? நீரிழிவு நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவு சீராக இருக்க வேண்டும். அது கடந்த 3 மாதங்களில் சரியாக இருக்கிறதா என்பதை கண்டறியத்தான் இந்த HbA1c என்னும் பரிசோதனை. இதன் இயல்பான அளவு 5.7 விழுக்காடு, 5.7 -6.4 விழுக்காடு என்று இருந்தால் இதற்கு ப்ரீ டயாபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் வருவதற்கான சாத்திய நிலை என்று பொருள். இந்த அளவானது பொதுவான ஒன்றுதான். மேலும் இந்த அளவு சர்க்கரை நோயாளிகளுக்கு பொருந்தாது. 50 வயதுக்கும் கீழ் உள்ள நீரிழிவு நோயாளிகளுக்கு 6.5% என்கிற அளவிலும், 50 வயதிலிருந்து 70 வயதுக்குள் இருக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கு 7.5% என்கிற அளவிலும், 70 வயதிற்கு மேல் இருக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கு 8% என்ற அளவிலும் இருக்க வேண்டும். இதனையெல்லாம் கண்டறிவதற்குத்தான் இந்த HbA1c என்னும் பரிசோதனை.